ஆண்டவரில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் பார்த்தீங்களா? இசை என்பது தேவன் உண்டாக்கின ஒரு அழகான ஒரு விஷயம். இசை என்பது தேவன் நமக்கு தந்தளின ஒரு பெரிய வரம். பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போடும் என்று அப்படியே நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் இசை மூலமாக நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நாமும் மகிழ்கிறோம், கர்த்தரை மகிழ வைக்கிறோம், நாமும் ஆறுதல் அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல புது கிருபைகள் பாடல் நம்ம பாடுவோம். சங்கீதம் 140வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தம்முடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுவது போல, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இயேசப்பா நீங்க 1000 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எதை கேட்டாலும் இயேசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க ஜீவனை, உயிர் ஜீவனை எங்களுக்காக பலியா தந்திருக்கீங்க. ஆனா இயேசப்பா எவ்வளவு பேர் தைரியமா சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆனால் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நாம் உங்களை நேசிக்கிறோம். உங்களையே எங்கள் சொந்தமாய் கொண்டது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களோட நீங்க இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்று எவ்வளவு பேர் சொல்ல தயாரா இருக்கீங்க? Let's thank the blesser rather than just the blessing. மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த அருமையான நாளிலும் ஒரு புதிய தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு புதிய ஒரு டாபிக் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். என்னவென்றால், வேதத்தை எப்படி நாம இந்த 4 மாதத்திலே படித்து முடிப்பது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களாக பல வருடங்களாக இருக்கிற முதிய விசுவாசிகளாக இருந்தாலும் கூட வேதத்தை ஒரு முறை கூட முழுவதுமாக வாசித்திருக்க மாட்டார்கள். பிரியமானவர்கள், ஏனென்றால் அவர்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய காரியங்கள் புரியாமல் இருக்கும். எனவே பாதியிலே வாசிப்பதை விட்டு விடுவார்கள். அப்புறம் புதிய வருடத்திலிருந்து திருப்பி ஆதியாகமத்திலிருந்து வாசிப்பார்கள். இப்படியாக அநேக மக்கள் வாசிப்பார்கள். சிலர் ரேண்டமாக எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை வாசிப்பார்கள், நீதிமொழிகளை வாசிப்பார்கள், இப்படியாக வாசிப்பார்கள். கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். என்னவென்றால், நீங்கள் வேதத்தை முழுவதுமாக வாசிக்க மக்களுக்கு உதவி செய்வதுதான். எனவே இந்த டாபிக் என்னன்னா, லெட்ஸ் ரீட் த பைபிள் டுகெதர். அதாவது
வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற ஒரு இந்த புதிய தொடர். பிரியமானவர்களே, பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு 5 நிமிடங்கள் அதிகபட்சமாகவோ அல்லது ஆகும். ஒரு சராசரியாக 5 நிமிடங்கள் ஆகலாம். அப்போ ஒரு வேதத்திலே எத்தனை அதிகாரங்கள் இருக்குது என்றால் 1189 அதிகாரங்கள் இருக்குது. இப்ப அந்த 1189 அதிகாரங்களையுமே நீங்கள் இடைவிடாமல் சாப்பிடாமல் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வாசித்து முடிக்க வேண்டும் என்றால் 3 நாட்களுக்குள்ளே வாசித்து முடித்து விடலாம். ஆனால் இடையில நாம் தூங்க வேண்டுமல்லவா, சாப்பிட வேண்டுமல்லவா, மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டுமல்லவா, அது மட்டுமல்ல அந்த வேதத்தை நன்றாக புரிந்து வாசிக்க வேண்டுமல்லவா. அதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ அப்படி வாசிக்கிறோம். அப்படியாக நம்ம வாசித்து அதை புரிந்து கொண்டு நாம் இருக்கிறோம். இப்பொழுது இந்த புதிய தொடர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், நம்ம அநேகர் பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டுல தான் நம்ம இருப்போம். அப்ப அநேக நேரங்களில் நம்ம வீட்டுல இருப்போம். சில பேர் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். கிட்டார் ஆர் மியூசிக் அல்லது தோட்ட வேலை செய்யறது அல்லது சமையல் புதிய கலைகள், இப்படியாக சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்கிறார்கள். அதிலே மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியை பயனுள்ள முறையில செலவழிப்பது என்னவென்றால் வேதத்தை வாசிப்பதான் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலே நான் உங்களோடு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு நாளைக்கு காலையில் 5 அதிகாரமும் மாலையில் ஒரு 5 அதிகாரமாக குறைந்தது 10 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்க முற்படுவீர்கள் என்றால் இந்த செப்டம்பர் மாதம் துவங்கி டிசம்பருக்குள்ளாக நீங்கள் என்ன செய்து விட முடியும், டிசம்பருக்குள்ளாக நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் ஒரு முறை வாசித்து முடிக்க முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது குறைந்தது ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் காலையில் ஒரு 5 அதிகாரமும் மாலையில் ஒரு 5 அதிகாரமுமாக நீங்கள் அரை மணி நேரம் என்று நீங்கள் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழித்தாலே போதும், அருமையாக இந்த வேதத்தை நீங்கள் படித்து முடித்து விடலாம். ஹல்லேலூயா. வேதத்தை படிப்பதனாலே உண்டாகக்கூடிய நன்மைகளை சொன்னால் அதுவே ஒரு தொடராக சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானவர்களே. அவ்வளவு இருக்கிறது அதனுடைய நன்மைகள் அல்லவா. நான் ஏற்கனவே கூட முதலே நான் சொல்லி இருந்தேன், இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. பிராஸ்பரிட்டி, நம்முடைய வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் துலங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட வேதம் முக்கியம் என்று பார்த்தோம் அல்லவா. சரி பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் செய்திக்குள்ளாக போக போகிறோம். நாம் ஏன் வேதத்தை நாம் படிக்க வேண்டும் என்று நாம் சொன்னார் பிரியமானவர்களே. நமக்கு 2 மனிதர்கள், நம் சரீர பிரகாரமான மனிதன் ஒருவன் இருக்கிறான், ஆவிக்குரியமான மனிதன் ஒருவன் இருக்கிறான். எனவே நமக்கு 2 மனிதர்கள் நமக்குள்ளே இருக்கிறார்கள். நம்மளுடைய மாமிச மனிதனை எப்பொழுதுமே நாம் கவனிப்போம். முகத்தை கழுவது, சுத்தம் செய்வது, நம் உடலை அழிவது, மற்றபடி அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பது, அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுவது என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், சரீர பிரகாரமான மனிதனை எப்பொழுதும் கவனிப்போம். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் ஒருவன் இருக்கிறான் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே பல காரியங்களை நம் வெற்றியுடன் திகழ்வதற்கு இந்த ஆவிக்குரிய மனிதன் மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய மனிதனை பலவீனமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நம் தோல்விகளை சந்திக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனிதனை ஒரு பலவானாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால், ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிட்டாக நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தோல்விகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எனவே பிரியமானவர்களே, நாம் எப்படி ஆகாரத்தை நம்முடைய சரீர பிரகார மனிதனுக்கு நாம் கொடுக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய மனிதனுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் உணவு கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் வாரம் ஒரு நாள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்நாக் போன்ற ஒரு சின்ன ஒரு ஆகாரத்தை கொண்டே ஒரு வாரமும் ஓட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லவா. அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே போய் 1 மணி நேரம் நாம் கேட்கக்கூடிய பிரசங்கத்திலே சொல்லக்கூடிய சில வசனங்களை மட்டும் நாம் உட்கொண்டு அதுவே நம்ம ஒரு வாரமும் நம்ம இருந்தோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் ஒரு நோஞ்சானாகத்தான் இருப்பான். அதை விட்டு அவனை ஒரு புஷ்டுள்ள மனிதனாக, ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, ஆண்டவர் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார்? சாத்தானாலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து வந்த உடனே சோதிக்கப்பட்டார். அப்பொழுது ஆண்டவர் சாத்தானை 3 முறையாக அவனை தோற்கடித்தார் பிரியமானவர்களே. எப்படி தோற்கடித்தார்? ஒவ்வொரு தடவையும் எழுதி இருக்கிறதே
இப்படி வேத வசனத்திலே எழுதியிருக்கிறது, இப்படி வேத வசனத்திலே எழுதியிருக்கிறது என்று சொல்லியே அவனை ஜெயித்தார் பிரியமானவர்களே. அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் ஜெயிக்க வேண்டுமா? இப்படி எழுதியிருக்கிறது என்று சாத்தானிடம் சொல்லுங்கள், இப்படி எழுதியிருக்கிறது என்று உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள், இப்படி எழுதியிருக்கிறது என்று நீங்கள் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனவே இப்படி எழுதியிருக்கிறது என்று வேத வசனத்தை சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்தகார சக்தியின் வல்லமைகளை இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவனை வீழ்த்தலாம். உங்களுடைய சிந்தனை மண்டலத்தில் செயல்படுகிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் நீங்கள் இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி வீழ்த்தலாம் பிரியமானவர். ஹல்லேலூயா. ஆமென். எனவே நான் சொன்னேன், வேத வசனம் மிகவும் முக்கியமானது. அந்த வசனத்தை என்ன செய்கிறோம்? நம் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரமாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய மனிதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பொல்லாத அந்தகார சக்தியின் வல்லமையையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, நம்ம ஒரு அருமையான ஒரு போதகர் இருக்கு. அவர் பேர் வே ரிக் ரெனர். வே ரிக் ரெனர் சொல்லி இருக்கிறாரு என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன சொல்லியிருக்காரு? நோ வேர்ட் நோ பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காலையிலே நான் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் எனக்கு காலை உணவு இல்லை என்று சொல்லி ஒரு தீர்மானம் அவருக்கு. எனவே காலை உணவுக்கு முன்பாக அவர் வேதத்தை வாசித்து விட்டுதான் காலை உணவையே அவர் உண்பார். அப்படியாக அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. அதே போலதான் நாம் எப்பொழுதும் ஒரு ஹாட்டான ஒரு உணவை உண்கிறவர்களாக, நல்ல சத்தான ஒரு உணவை ஒவ்வொரு நாளும் உண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை டைம் கிடைக்கும் போது செய்வோம். நம்ம சாப்பிடுறது என்னைக்காவது நீங்க சாப்பிடுறது இல்ல, எனக்கு இப்ப காலையில இப்ப பசிக்குது, ஆனா என்னோட டைம் ஃப்ரீ இல்ல, இந்த வேலையெல்லாம் இருக்கு, இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுறேன், இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிடுறேன்னு செய்வோமா? இல்ல, இந்த டைம் ஆயிடுச்சு, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம், இந்த டயத்தை நம்ம சாப்பிட்டு முடிக்கணும் என்று சொல்லி நம்ம சாப்பிடுறோம். அதே மாதிரி மதியானம் பசி எடுத்துரும், நம்மளே என்ன செஞ்சிருவோம்? சாப்பிட்டுருவோம். இல்ல ஈவினிங்கும் சாப்பிடுவோம். எப்பயுமே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் சாப்பிடுவோம்னு நம்ம யாரும் இருக்கிறது இல்லை இல்லையா? அப்படி அது போலவே பிரியமானவர்களே, நாமும் எப்பொழுதும் எந்த ஸ்பேர் டைம் கிடைக்கும், எப்ப நம்ம ஃப்ரீயா இருப்பேன், எப்ப எனக்கு லெஷர் டைம் கிடைக்கும், அப்ப நான் வேதத்தை வாசிப்பேன் என்று இல்லாதபடிக்கு வேதத்தை வாசிப்பதற்கு மிகவும் முக்கியம் கொடுத்து, முதலாவது காலையில் எழுந்த உடனேயே உங்களுக்கு சில கடமைகள் இருந்தால் அதை முடித்துவிட்டு உடனே வேதத்தை வாசிக்க உட்கார்ந்து விடுங்கள் பிரியமானவர்களே. அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்தையாவது நீங்கள் வாசித்து விடுங்கள். கூடுமான வரைக்கும் இப்படிப்பட்ட நம்ம லாக்டவுன்ல நம்ம இருக்கிற பொழுது நம்ம அரை மணி நேரத்தை சாலிடாக அரை மணி நேரத்தை நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசித்துக் கொண்டு வருவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா அந்தகார சக்தியின் வல்லமையிலும் முறியடிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் ஸ்ட்ராங்காக வளர்ப்பீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே எத்தனை பேர் வேதத்தை இப்படி வாசிக்க விரும்புகிறீர்கள்? எப்படி யாரெல்லாம் இந்த 4 மாதத்திற்குள்ளே வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ எல்லாரும் இந்த புரோகிராம்ல கலந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் காலையில் 5 அதிகாரம், மாலையில் 5 அதிகாரம், அப்படி நீங்கள் இப்பொழுது நாளையிலிருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், ஆதியாகமம் எத்தனை அதிகாரம் உள்ளது? 50 அதிகாரம் உள்ள ஆதியாகமத்தை 5 நாட்களில் நீங்கள் முடித்து விடலாம். நான் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து அந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லிக் கொண்டு வருவேன். எனவே நீங்கள் புரியாத காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த டிவியில நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாய் டிவியின் வழியாக நீங்கள் இந்த புரோகிராமை கேட்டு நீங்கள் என்ன செய்யும்? வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வேதத்தின் ரகசியங்களை புரியும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்கள் என்று தாவீது ஜெபித்தது போல நீங்களும் ஆண்டவரிடம் ஜெபித்து வேதத்தினுடைய ரகசியங்கள் அனைத்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய வேதத்தினுடைய பெருமைகள்லாம் அவ்வளவு அதிகம். நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவ்வளவு அதிகமானது. இந்த வேதத்தை நாம் படிப்பதற்கு கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. இந்த வேத புத்தகம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆக மொத்தமாக 66 புத்தகங்களை உடையது.
பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களையும் புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களையும் உடையதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்போ இந்த 66 புத்தகங்களிலும் மொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னபடி 1189 அதிகாரங்கள் 10 அதிகாரங்களாக படித்தீர்கள் என்றால் இந்த 4 மாதங்களிலே நீங்க அழகாக 120 நாட்களுக்குள்ளாக நீங்க அழகாக படித்து முடித்து விடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபித்து விட்டு நீங்கள் பைபிளை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். உங்களுக்கு அந்த வேதத்தை அருமையாக விளக்கமாக விளக்கி கொடுப்பார். நீங்கள் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் பிரியமானவர்கள். எனவே இப்ப நான் சொன்னேன் மொத்தம் 66 புத்தகங்கள் உடையது என்று சொன்னேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற 2 பிரிவுகள் உள்ளது. இப்ப பழைய ஏற்பாட்டை பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? நான் சொன்னேன் 39 புத்தகங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இதை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம் பிரியமானவர்களே. முதலாவது 5 அதிகாரங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் சொல்ல 5 புத்தகங்கள். இந்த 5 புத்தகங்களும் மோசேயின் 5 ஆகமங்கள் அல்லது உடன்படிக்கை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது 5 ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, உடன்படிக்கை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் மோசே எழுதியதனால மோசேயின் 5 ஆகமங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, இந்த 5 பிரிவுகளிலே முதல் பிரிவு என்ன சொன்னேன்? மோசேயின் 5 நூல்கள். ஓகே. இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று புத்தகங்கள். சோ யோசுவா முதல் பிரியமானவர்களே எஸ்தர் வரைக்கும் பிரியமானவர்களே, யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். அதுக்கடுத்ததாக எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். ஆக மொத்தம் 12 புத்தகங்கள் என்ன புத்தகங்கள்? வரலாற்று புத்தகங்கள். அதாவது வரலாறு சம்பந்தமாக எல்லாம் எது எப்பப்ப நடந்துச்சு, எங்கெங்க நடந்துச்சு, என்னென்ன நடந்தது என்று சொல்லி வரலாற்று சம்பந்தமாக வருகிறதுனால அவைகளெல்லாம் வரலாற்று புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டாவது பகுதி பாத்தீங்களா? மூன்றாவதாக என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், மூன்றாவதாக கவிதை நூல்கள். கவிதை நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா யோபு, சங்கீதம், உன்னத பாட்டு, புலம்பல். இது எல்லாமே கவிதை நடையிலே இருக்கிறது. யோபு, சங்கீதம், உன்னத பாட்டு, புலம்பல் இவைகளெல்லாம் எப்படி இருக்குது? கவிதை நடையில உள்ளதுனால கவிதை நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 3வது பிரிவு முடிஞ்சிட்டுதான் அடுத்து 4வது பிரிவு. 4வது பிரிவு என்னன்னா தத்துவ நூல்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடந்தது, எப்படி நடக்கும், இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி தத்துவம் சம்பந்தமான நூல்கள் பாத்தீங்கன்னா நீதிமொழிகளும் பிரசங்கியும் தத்துவ நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது 4வது பிரிவு. 5வது பிரிவு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அது தீர்க்க தரிசன நூல்கள். மற்றதெல்லாம் தீர்க்க தரிசன நூல்கள். முதலாவது பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஏ பிரிவு. என்னவென்று பார்த்தால் பெரிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள். என்னென்ன உங்களுக்கு தெரியும்? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இந்த 4மே. அடுத்து சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் ஓசியா முதல் மல்கியா வரைக்கும் 12 புத்தகங்கள். இவன் 12 சிறிய தீர்க்கதரிசிகள் பிரியமானவர்களே. எனவே நான் சொன்னதுபடி முதலாவது மோசேயின் 5 நூல்கள், இரண்டாவதாக வரலாற்று புத்தகங்கள், மூன்றாவதாக கவிதை நூல்கள், அடுத்து தத்துவ நூல்கள், அடுத்ததாக பெரிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள், சிறிய தீர்க்கதரிசியின் புத்தகங்கள். இவ்வளவுதான். இத்தனையும் 39 புத்தகங்கள் பிரியமானவர்களே. எனவே இதை பற்றி நீங்க தெரிந்து கொண்டீங்க. இந்த ஆதியாகமத்தை பத்தி நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் எழுதப்பட்ட நோக்கம் என்னவென்றால், ஆதியாகமத்தை எடுத்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே அந்த ஆதியாகம புத்தகத்தில் எழுதப்பட்ட நோக்கம் குறிக்கப்பட்டுள்ளது. என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதாவது இந்த பூமி எப்படி உண்டானது, அதற்கப்புறம் காரியங்கள் அனைத்தையும் சொல்வதற்காகவே, இந்த உலகத்தினுடைய படைப்பை பற்றி சொல்வதற்காக எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, இதிலே கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு குழுவை கர்த்தர் தேர்ந்தெடுத்து வழிநடத்தினார் என்பதையும் நம்ம இதிலே பார்க்கிறோம். இந்த செய்தி, அதாவது இந்த ஆதியாகமத்தினுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு பகுதி. இதை எழுதினவர் மோசே. இவர் எழுதின காலகட்டம் பாத்தீங்கன்னா கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு 1480 முதல் 1410 வரைக்கும் அவர் எழுதின காலங்கள். அதாவது எவ்வளவு காலத்தில் நிகழ்வுகள் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், கிமு 4004 இருந்து கிமு 1689 வரைக்கும் நடந்த காலகட்ட கதைகள் அனைத்துமே இந்த ஆதியாகமத்திலே நிகழ்ந்திருக்கிறது பிரியமானவர்களே. இந்த ஆதியாகமத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமத்துல பைபிள்ல இருக்கிற முழு
நிகழ்ச்சிகளிலும் இந்த ஆதி ஆகமத்துலதான் மிகவும் அதிகமான வருடங்கள் உள்ள காலகட்டம், அதாவது அதிகமான காலகட்டங்களை கொண்ட நிகழ்ச்சிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 முதல் 11 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 2000 ஏறக்குறைய 2000 வருடத்தினுடைய நிகழ்ச்சிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் 200 வருடங்கள், கிட்டத்தட்ட 200-250 வருடங்களுக்குள்ள கதைகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படியாகவே ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தை மொத்தம் 8 பிரிவுகளாக நீங்கள் பிரித்துக் கொள்ளலாம். அப்படி நீங்க பிரித்து படிக்கிற பொழுது உங்களுக்கு மிகவும் இலகுவாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு புரியும், என்ன ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று புரியும். ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு 8 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு என்னன்னா நிகழ்ச்சிகள், அதாவது 4 நிகழ்ச்சிகள். அடுத்த 4 4 நபர்கள். 4 நிகழ்ச்சிகளிலே முதல் நிகழ்ச்சி சிருஷ்டிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது மனிதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய மீட்பை பத்தி 2வது பகுதியாக கொள்ளலாம். 3வது பகுதியில என்ன பாத்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு பற்றி 3வது நிகழ்வாக பார்க்கலாம். 4வது நிகழ்வாக மனிதர்கள் எப்படி பெருகினார்கள், இந்த கொஞ்சம் மனிதர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு எப்படி மனிதர்கள் பெருகினார்கள், அதாவது பாபேல் கோபுரம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எனவே ஆதியாகமத்துல என்ன செய்யலாம்னா 4 நிகழ்வுகள், 1 சிருஷ்டிப்பு, 2வது மனிதனுடைய வீழ்ச்சி, 3வது நோவாவுடைய பெருவெள்ளம், 4வது என்னது பாபேல் கோபுரம். இந்த 4 நிகழ்வுகள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இது 1 to 11 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 வருடமாக நடந்த காலங்கள். சரியா? பார்க்கிற பொழுது அடுத்த பகுதி என்னவென்றால் 12ல இருந்து நம்மளுடைய 4 தலைமுறைகள், 4 நபர்கள், 4 நிகழ்வுகள், 4 நபர்கள். 4 நபர்கள் யாரு? முதல் ஆபிரகாம், 2வது ஈசாக்கு, 3வது யாக்கோபு, 4வது யோசேப்பு. 4 நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு காணப்படுகிறது. புரியுதுங்களா? எனவே இந்த முதல் சொன்னது எப்படின்னீங்கன்னா மனித குலம் எப்படி உண்டானது என்று சொல்லி பொதுவான கருத்துக்களை நீங்கள் பார்க்கலாம். மனித குலம் எப்படி அழிந்தது, எப்படி வீழ்ச்சி அடைந்தது, இதெல்லாம் மனித குலம். ஆனால் 12வது அதிகாரத்திற்கு அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் அது எபிரேய குலத்தை பற்றியது. எபிரேய குலத்தினுடைய முக்கியமான நபராக ஆபிரகாம் இருந்தார். அவருடைய சந்ததிகள் கர்த்தராலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 4 நபர்களையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 4 நிகழ்வுகள், 4 நபர்கள், இதுதான் ஆதியாகமம் என்று நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். இது ஆதியாகமம் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால் எல்லா நிகழ்வுகளிலும் ஆதி, அதாவது தொடக்கம் இதில் நிகழ்ந்தது. எல்லா உலகத்தினுடைய சிருஷ்டிப்புகள், எல்லா செடிகள் கொடிகள் எல்லாத்தினுடைய ஆரம்பம், அதுக்கப்புறம் முதல் திருமணம், முதல் குழந்தை, முதல் காரியங்கள், முதல் நாகரிகம் என்று சொல்லி எல்லாமே முதல்ல செய்த பாவம், அப்புறம் முதல்ல செய்த பரிகாரம், எல்லாமே இந்த முதல் காரியங்கள் அனைத்துமே ஆதியாகமத்திலே காணப்படுகிறது. பிரியமானவர்கள், வேதத்தில் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பல மூல உபதேசங்கள் இதிலே காணப்படுகிறது. கடவுளை பற்றிய உபதேசங்கள், பாவம், மனிதன் போன்ற சிருஷ்டிப்பு, அதுக்கு அடுத்தது என்னது மனிதனுடைய வீழ்ச்சி, அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரம் என்று சொல்லி பல விதமான மூல கருத்துக்கள், மூல உபதேசங்கள் ஆதியாகமத்திலே தான் காணப்படுகிறது. பிரியமான புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் இஸ்ரவேலருக்கு எழுதப்பட்டது. யார் எழுதியது? மோசே எழுதினார். பிரியமானவர்களே, இது யூத பரம்பரை மக்களும் இது ஒப்புக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் மோசே இந்த 5 ஆகமத்தை எழுதினார் என்பது. ஹல்லேலூயா. அதாவது இந்த புத்தகத்திலே இஸ்ரவேலருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இந்த இஸ்ரவேலர் மக்களுக்கு ஒரு காரியம், அதாவது இது வாசிக்கிற மக்களுக்கு ஒரு காரியம் இதுல தெளிவுபடுத்தப்படுகிறது. அதாவது இது பாலஸ்தீனா என்ற இந்த இடத்திற்கான தேவன் இந்த இடத்திற்கும் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் தேவனாக வருகிறார், தேவன் தான் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிறவர்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்வார்கள். அதாவது பாலஸ்தீனா என்ற ஒரு இடத்தை கொண்ட மக்களுக்கு தேவனாக இருந்தவர் எப்படி பிற்பாடு இந்த உலகம் முழுவதுக்கும் தேவனாக ஆனார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல இஸ்ரவேல் என்ற மக்களுக்கு தேவனாக இருந்தவர், அவர்களுக்கு உதவி செய்தவர், அவர்களை வழிநடத்தினவர், அவர்களோடு பேசினவர், அவர்களோடு இடைப்பட்ட தேவன் எப்படி இந்த உலகம் முழுவதற்கும், உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எப்படி தேவனானார் என்று சொல்லியும் அதிலிருந்து நாம் பார்க்கலாம். அவர்தான்
அவர்கள் வந்து ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் மட்டும் தேவன் அல்ல, அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆதியாமத்திலே பார்க்கிற பொழுது கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார், மனிதன் விழுந்து போனான். இந்த விழுந்து போன மனு குலத்திற்கு ஒரு மீட்பு தேவைப்பட்டது. எனவே ஆண்டவர் அங்கே வந்து ஒரு மீட்பை கொடுக்கிறார். அந்த மக்களுக்கு மீட்பை, இரட்சிப்பை உண்டாக்கின தேவன் இந்த முழு மனித குலத்திற்கும், இந்த உலகம் முழுவதற்குமே, அதாவது இந்த மீட்பு இந்த உலகம் முழுவதற்குமே அவராலே நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு தேவனானவர் இதிலிருந்து இந்த மக்களின் மூலமாகவே அவர் என்ன செய்தார் என்றால், இந்த தெய்வீக சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை உலகம் முழுவதற்கும் தேவன் கொண்டு சென்றார் என்று சொல்லி நாம் ஆதியாமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் ஆதியாமத்தை பற்றி சொன்னேன். உங்களுக்கு இந்த ஆதியாம புத்தகத்தை படிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 அதிகாரம், மாலையில் 5 அதிகாரம் நீங்கள் படித்துக் கொண்டு வாருங்கள். நான் இடையிடையே நான் வந்து அதை தொடர்ச்சியாக பற்றி நான் சொல்லுவேன். இன்றைக்கு நான் ஆதியாமத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னேன். நாளை தினத்திலே அந்த ஆதியாமம் 1 to 10 வரைக்கும் நீங்கள் படித்திருப்பீர்கள், அல்லது 10 to 20 வரைக்கும் படிச்சிருப்பீர்கள். சோ 1 to 20 வரைக்கும் உள்ள கருத்துக்களை, 1 to 20 வரைக்கும் அதிகாரங்களை நீங்கள் படித்துக் கொண்டு வாருங்கள். வருகிற பொழுது அதற்குரிய காரியங்களையும் கருத்துக்களையும் விளக்கங்களையும் நான் வருகிற வீடியோவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். இதில் எத்தனை பேர் தினந்தோறும் 10 அதிகாரம் படிக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, நீங்கள் காலையிலே கர்த்தரிடம் ஒப்புக் கொடுங்கள். உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து, என்னுடைய உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்காக வளர வேண்டும் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாளும் என்னுடைய வெளி மனிதனை கவனித்துக் கொண்டது, என் உள்ளான மனிதன் நான் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் சொல்லுங்க, ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பிற்பாடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 அதிகாரம் என்று வாசியுங்கள். இது மிகவும் எளிது பிரியமானவர்கள். அநேகர் பாத்தீங்கன்னா காலையில 5, மாலையில 5, சாயந்தரம் 5 என்று சொல்லி 3 மாதத்திலே முடிக்கக்கூடிய திட்டங்களை கூட வைத்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலையில் 5 அதிகாரங்கள், இரவில் 5 அதிகாரங்களை படிக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அவ்விதமே படித்து வேதத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.